என் அன்பு பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள். நீ அதனை நினைத்து வருந்தாதே என் பிள்ளையே. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொள்கின்றேன். உன் நல்ல மனம் நான் அறிவேன் என் தங்கமே. நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதை உணர்ந்து உன்னிடம் வந்து அவர்களுடைய தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்பார்கள். உனக்கு தேவையான அனைத்தும் என் அருளால் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நீ எவ்வளவோ முயற்சித்தும் உன்னால் உறங்க முடியவில்லை என்று கண்களை மூடினால் கவலை உன் கண்முன்னே வருகிறது என்று என்னிடம் கூறுகின்றாய். சில மாதங்களாக இல்லாத இரவு நேர பிரச்சினை இப்போது மீண்டும் வந்து உன்னை வருத்துவதாக கூறுகிறாய் என் பிள்ளையே. உன் மனம் குழப்பமான சூழ்நிலையில் ஒன்றாக கலந்து அதை தீர்க்க போராடுகிறது. எல்லாவற்றிற்கும் காலம் நேரம் உண்டு. எல்லா பிரச்சனையும் தனித்தனியாக தீர்க்கப்பட வேண்டும். முன்பே கூறியது போல பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் என் பிள்ளையே. நீ ஏற்றி வழிபடும் தீபத்தால் உன் மனம் இருள் அகலும். ஒளியாய் உன் மனமும் வாழ்வும் நிறைவதை உணர்வாய் என் தங்கமே. உன் வாழ்வில் நடப்பவற்றை பிறரிடம் கூறி யாரிடமும் புலம்பாதே. சில நேரங்களில் யாரிடமாவது இதை கூறினால்தான் நிம்மதியாக இருக்கும் என்ற நிலை வந்தால் என்னிடம் வந்து கூறு. உன் மனம் அமைதி பெறும் வரை குழம்பு. உனக்கே மாற்றங்கள் தெரியும் என் தங்கமே. மன அழுத்தம் கொள்ளாதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிட்டாயா என் தங்கமே? உன் இதயத்தில் குடியிருக்கும் எனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாமல் இருக்குமா என் பிள்ளையே? என்னை முழுவதுமாக நம்பி பொறுமையுடன் காத்திருக்கும் உனக்கு எந்த துன்பமும் நேராது என்பதை மட்டும் தெரிந்து கொள் என் பிள்ளையே. பொறுமையுடன் காத்திருக்கும் உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. எதை எப்போது தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே. உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றிற்காக நீ வருந்தாதே. அதை உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே. திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அதை வரும் பொறுமையாக இரு. எல்லாவற்றிற்கும் ஒரு காலமும் நேரமும் தேவை. என் அருளால் உன் பிரச்சனைகள் தீர்ந்து நீ நலமாக வாழ்வாய். உன்னை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீ வலிமையுள்ளவன் என்று நிரூபி என் பிள்ளையே. அவர்களுக்கு தெரியாது உன்னுடன் இருப்பது உன் அப்பா முருகன் நான் என்று. கவலைகளை விடு என் பிள்ளையே. சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன். உனக்காக இந்த அப்பா முருகன் இருக்கின்றேன். சிக்கல்கள் அதிக அளவில் உள்ளதே என்று வருந்தாதே. எந்த சிக்கலாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றாக தீரும். உனக்கு நான் கொடுத்த ஞானத்தின்படியே உன்னை வழிநடத்தி உன் சிக்கல்களை கொண்டே தீர்த்து வைப்பேன். நீ என்னை புரிந்து கொண்டு ஏற்கனவே நடக்க ஆரம்பித்து விட்டாய் என் பிள்ளையே. இனி ஒவ்வொரு சிக்கலும் தீரப்போகிறது. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரப்போகிறது. சந்தோஷமாக இரு. நீ எப்போதும் தனியாக இல்லை. உன்னுடன் நான் இருக்கிறேன். நீ யாரும் இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை என் பிள்ளையே. இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீ எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்தில்தான் இருக்கின்றாய். அஞ்சாதே என் பிள்ளையே. உனக்கு ஏதாவது நேருமோ என்று பயப்பட வேண்டாம். முருகா என்று அழைக்கும் முன்னரே நீ நினைக்கும் நேரங்களில் வந்து பலமுறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துள்ளேன். ஏனென்றால் நீ எனக்கு பிரியமான பிள்ளை. நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்வாய். என் பேச்சை கேட்டு எனக்கு அடங்கி பணிந்து நீ முறையாக வாழும் பிள்ளை. இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாக இருந்து பார்த்து கொள்கின்றேன் என் பிள்ளையே. என்னை நம்பி இருக்கும்பவர்களுக்கு சோதனை உண்டு, ஆனால் தோல்வி இல்லை. சோதனைகளை தரும் நான் உன்னை சாதிக்கவும் வைப்பேன். உனக்கான சோதனையை நீ சாதிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள். நீ சோதனைகளை கடந்து விட்டாய். இனி உன் வாழ்க்கை கற்கண்டு போல எப்போதும் இனிப்பாக அமையும். நான் உன்னை தனியாக விடவில்லை என் பிள்ளையே. யார் வேண்டுமானாலும் உன்னை சுற்றி இருக்கலாம். ஆனால் நான் மட்டுமே உன்னில் நீ மறைந்து வைத்த கண்ணீரை கண்டேன் என் பிள்ளையே. எதை நினைத்தும் பயம் கொள்கின்றாயோ அதை உனக்கு நிகழ விடமாட்டேன். கவலை வேண்டாம் என் தங்கமே. உன் அப்பா முருகன் உன்னை எப்படி காக்காமல் இருப்பேன்? உன்னை காக்க நான் இருக்கின்றேன்.
உன்மேல் தவறு இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடந்த எதிர்பாராத நிகழ்வுகளால் உன் பொருளாதாரத்தில் நீ சிறிது பாதிப்பை சந்தித்துள்ளாய். உன்னுடைய அந்த நிலைமை விரைவில் சரி செய்யப்படும் என் பிள்ளையே. உன்னால் முடிந்தால் யாரேனும் ஒருவருக்கு அவர் விரும்பிய உணவை நிறைவான அளவு வாங்கிக் கொடுத்து அவர் மனம் நிறைவடைய செய். அன்னதானம் உனக்கு பிடித்த மாதிரி செய்யாமல் உண்பவர்களுக்கு பிடித்த மாதிரி உணவை கொடுத்து வா என் பிள்ளையே. விரைவில் அனைத்தும் மாறும். உன்னை கரையேற்றுவது என் பொறுப்பு. எந்த சூழலில் இருந்தும் உன்னை கரையேற்றுவேன். உன் மனதில் உள்ள இருளில் இருந்து உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் என் பிள்ளையே. உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன். உனக்கான அடுத்த வாய்ப்பை உருவாக்கி தருவேன். உனக்கான கதவுகள் திறக்கும். நீ அதை பிடித்து கொண்டு முன்னேறி வா. உன் வேண்டுதல்கள் ஏற்றுக்கொண்டேன் என் பிள்ளையே. உன்னோடு துணையாக இருப்பேன். உன்னுடைய வாய்ப்பை உன் கைகளில் சேர்ப்பேன். நீ என்னை தரிசித்து நன்றி கூறுவாய். உன்னை எதிர்த்து நிற்பது யார் என்பதில் கவனம் காட்டுவதை விட உன்னோடு இறைவன் நான் நிற்கின்றேன் என்பதை கவனத்தில் கொள் என் பிள்ளையே. உன் வாழ்வை நிச்சயம் நீ வெல்வாய். உன் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு நீ அடையப் போகின்றாய். நீ நினைக்கும் காரியங்கள் நம்பிக்கையோடு முயற்சி செய். வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சியான வாழ்வாய். உன் பாதையில் குறிப்பிட்ட தடைகள் எல்லாம் நான் நீக்கிவிட்டேன். உன் வாழ்வில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவ செய்கின்றேன். என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாயோ எல்லாம் நான் அறிவேன். உனக்காக நீ யாருக்காக வணங்குகின்றாயோ அவர்களுக்கும் நன்மை நடக்கும். உன் நம்பிக்கையும் ஜெயிக்கும் என் பிள்ளையே. உன் நம்பிக்கை ஜெயிக்கும் அந்த நாளை நீ காணப்போகின்றாய். நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும். உன் கரம் பிடித்து வழி நடத்துவது நானே. அனைத்து போராட்டங்களும் முடிவிற்கு வரப்போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் பிள்ளையே. இந்த மாதம் முடிவில் ஒரு மாற்றம் நிகழும். மகிழ்ச்சியோடு வாழ்வாய். கவலை வேண்டாம் என் பிள்ளையே. நீ மகிழ்ச்சி கடலில் நீந்தப் போகின்றாய். உன்னை இந்த வாழ்க்கை பயணம் எத்தனை சிதறடித்தாலும் நான் அதை ஒன்றுபடுத்தி இலக்கை அடைய செய்வேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயா? இனி மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. உன்னுடைய வேண்டுதல்கள் என்னை வந்தடைந்தன. நீ வேண்டியபடி உன் வாழ்க்கையில் எவையெல்லாம் நன்மையானவையோ அவையெல்லாம் நடக்கும். நீ வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏற தயாராகிவிட்டாய். நீ உன் மனக்கவலைகள் அகன்று நீ வெல்வது நிச்சயம். உனக்கு துணையாக நான் உள்ளேன். நினைப்பதற்கு மாறாக அனைத்தும் நடக்கிறது என்று கவலைப்படாதே. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். இப்போது உன் குலதெய்வத்தின் ஆசையும் உன் இல்லத்தில் பெருகும். உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக ஒரு முறை குலதெய்வத்தை காண வேண்டும் என்று நினைக்கின்றாய். அதற்கான வாய்ப்பு ஒன்று உருவாகும். நீண்ட நாட்களாக நீ ஆலயம் வர வேண்டும் என்று ஆவலாக காத்திருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே? அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். நான் உனக்காக பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி வைத்துள்ளேன். நீ கிடைத்த வாய்ப்புகளை நிச்சயமாக பயன்படுத்தி வாழ்க்கையை வெல்வாய். அதற்கான சூழல்கள்தான் தற்போது அமைகின்றன. நீ தோற்றுவிடவில்லை. உன்னை ஒவ்வொரு முறையும் நான் காப்பாற்றி வருகின்றேன் என் பிள்ளையே. எங்கே நீ சென்றாலும் அங்கு நன்மை தீமை என்று இருக்கும். நீ எப்போது நன்மைகளுக்கு துணையாக இரு. தீமைகளுக்கு துணை போக மாட்டாய். சிலர் உன்னை தீமைகளுக்கு உரிமையாக அழைப்பார்கள். அவர்களை கவனமாக தவிர்க்க வேண்டும் என் பிள்ளையே. உன் கட்டுப்பாட்டை மீறி நிர்பந்தமாய் நடந்தால் அதை நினைத்து வருந்தாதே. சிலரின் புண்ணிய காலம் முடிந்து பாவ காலத்தில் அடியெடுத்து வைப்பார்கள். செய்யும் வினை அது உன்னை சேராது, செய்பவர்களையே சேரும். உன்னை எந்த தீங்கும் நெருங்காமல் நான் காப்பேன் என் பிள்ளையே. நெருங்கிய உறவொன்று தந்த மனவேதனை உன்னை கண்ணீர் சிந்த வைத்துவிட்டது. யாருக்காக கஷ்டப்பட்டாயோ அவர்கள் உன்னுடைய உடல் மனவேதனையை பற்றி கொஞ்சமும் அக்கறையின்றி உன்னிடம் கடுமையாக நடந்து கொண்டனர். நீ கலங்கி போனாய் அல்லவா? அந்த உறவினால் வந்த கர்மவினை உன்னை விட்டுவிட்டு துன்புறுத்துகின்றது. இதற்கு ஒரு முடிவு வரப்போகின்றது. நீ எதையும் புரிய வைக்க முயல வேண்டாம். உனக்கு நான் முன்பே சொன்ன அறிவுரைதான். பேச்சில் நிதானமும் வார்த்தையில் கவனமும். அவர்கள் திருந்திவிட்டார்கள் என்று நினைத்து அவர்களிடம் மீண்டும் அன்பு கொண்டு காயம் அடைகின்றாய். இனி வரக்கூடிய காலம் அவர்களை பக்குவப்பட வைக்கும் என் பிள்ளையே. எந்த அளவிற்கு நீ நல்ல குணத்தோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு சோதனைகள் வருகிறதே என்று எண்ணி உன் நல்ல குணத்தை விட்டுவிடாதே. வரும் சோதனைகள் உன் உறுதித்தன்மையை அதிகரிக்க செய்யும் என் பிள்ளையே.
வாழ்வில் பின்வரும் காலங்களில் எதற்கும் கலங்காமல் நீ துணிவோடு இருக்க இந்த சோதனைகள் உனக்கு உதவும். எப்பொழுதும் எதையோ யோசித்துக் கொண்டே பறிகொடுத்தது போலவே இருக்கின்றாயே. உன் முகத்தில் நான் எப்பொழுதுதான் சிரிப்பை பார்ப்பேன். உன் முகத்தில் சிரிப்பை பார்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். இப்படி நீ துவண்டு இருக்கிறாயே. நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என் பிள்ளையே. நீயோ தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னில் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றாய். நிம்மதியில்லாமல் எப்படி நீ வாழ்வாய் என் பிள்ளையே? உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரிது இல்லை. உன் நிம்மதியை குறைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ ஒரு தோல்வியோ அதை உன்னில் இருந்து தூரமாக்கி விடு என் தங்கமே. வெற்றி என்பது எது? ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வதுதான் வெற்றி என் பிள்ளையே. தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிகமாக கற்றுத்தரும் ஆசான். ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அது. அனைத்தையும் உனக்கு தோல்வி கற்றுக் கொடுக்கும். தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும். துரோகம், ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் தோல்விகளை நீ தழுவ நேரிடும். அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை குவிக்கும். குவியும் வண்ணம் இல்லாத சாதனைகளை உன்னில் அமையும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம். உன்னுடைய தோல்வி என்பது வேறு தற்காலிகமாக ஒன்றில் வெற்றி அடையாததே தோல்வி. ஆனால் நீ மேலும் முயற்சித்தால் வெற்றி பெறலாம். தோல்வியில் தேடாமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியின் வீழ்ச்சி. இதை மட்டும் புரிந்து புத்துணர்ச்சியோடு நடமாடு தங்கமே. உன் அப்பா உன்னை அந்த அளவிற்கு விடவே மாட்டேன் என்பதையும் நம்பி செயல்படு என் பிள்ளையே. உலகத்தில் என்ன மாறினாலும் நடந்தாலும் நான் எப்பொழுதும் உன்னை விட்டு அகல மாட்டேன். நேரத்தை குறிக்கும் கடிகாரத்தை பார். வாழ்வில் உன் உழைப்பை எப்படி இருக்க வேண்டும், உழைப்பின் முக்கியத்துவம் என்னவென்று உனக்கு உணர்த்தும் என் பிள்ளையே. அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல. வெறுப்பு என்று எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறைதான் உனக்கு உன்னை சுற்றி உள்ளவர்கள் அமைவார்கள். வேதமின்றி நேசிக்கும் எண்ணத்தை வளர்த்துக்கொள் தங்கமே. அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத பொழுது அதனை வெறுக்க நினைக்காதே. நகர்ந்து நிற்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. அது உன்னை எப்பொழுதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும். உனது கடினமான நேரத்தில் நான் அமைதியாக இருப்பதால் இந்த முருகன் உன்னை விட்டு விட்டேன் என்று அர்த்தமில்லை என் பிள்ளையே. ஒவ்வொரு நொடியும் உன்னை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உன் அப்பா முருகன் உன்னை ஒருபொழுதும் தோல்வி அடைய விடமாட்டேன். நிச்சயம் உன்னை தோல்வி அடைய விடமாட்டேன். எப்படியாவது என்னுடைய கரங்கள் உன் கைகளை தாங்கி பிடிக்கும். இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் மாறுதல் நடைபெறும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் என் பிள்ளையே. உன்னுடைய குடும்பத்தில் நிறைந்த மகிழ்ச்சியும் நிலவும். இறைவன் மனதில் நீ இடம் பிடித்தால் போதும். மற்றபடி எல்லா நல்லதும் உனக்கு தானாகவே அமையும் என் பிள்ளையே. நீ எதிர்பார்க்காமலேயே நல்ல மனிதர்கள் உள்ளத்திலும் நீ இருப்பாய். உனக்கு எந்த சிக்கலும் வந்தாலும் அது நல்லதாகவே முடியும். அது நல்லதாகவே நடக்கும். நான் இருக்கும் இடத்தில் பயம் உனக்கு எதற்காக தங்கமே? எதற்கும் பயப்படாதே. தேவையில்லாமல் உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே என் பிள்ளையே. அனைத்திற்கும் தீர்வு கொண்டு நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றியும் யோசிக்காதே. யாரிடமும் தேவையில்லாமல் விவாதமும் செய்யாதே என் தங்கமே. நான் சொல்வதை மட்டும் கேள். என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. என்னுடைய பூஜையை மறவாமல் செய் என் பிள்ளையே. உனக்கான பாதையை வகுப்பவன் நான். நீ முன்னேறி கொண்டிருக்கும் பாதையில் ஏற்படும் மாற்றங்களைக் கண்டு மனம் தளராதே. எல்லாம் நன்மைக்கே. மாற்றம் கண்டு மிளறாமல் எதிர்கொள். விரைவில் வெற்றி காண்பாய். உனக்கு துணையாக உன் அப்பா முருகப்பெருமான் இருக்கிறேன். உனக்கு பின்னால் இருந்து பேசுபவை பற்றி எண்ணி மனம் வருந்தாதே. உனக்கு நல்லதே நடக்கும். நீ நினைத்ததில்லை, ஆனால் நீ நினைக்காத ஒன்றை நிச்சயம் உனக்கு அமையும். எந்நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெறும் நேரம் வந்துவிட்டது. சீரும் சிறப்புமாக செல்வம் பொருள் பேரும் புகழுமாக நலமுடன் வாழப்போகிறாய் என் பிள்ளையே. வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாமே இனிமேல் உனக்கு தெரிந்ததாய் வந்து உன்னை சிரிக்க வைக்கப் போகிறது என் பிள்ளையே. ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்தாய். உன் பொறுமையும் நீடித்த நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லா வரிசையாய் வந்து
வெற்றியை குவிக்கப் போகிறது என் பிள்ளையே. நீ உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றப் போகிறேன். உன்னோடு உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். உனக்காக உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன். என் பிள்ளையே, இனி நான் உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை மகிழ்வித்துக் கொண்டே இருக்கப் போகிறேன். அப்பொழுது நீ கண்ணீருடன் எனக்கு நன்றி கூறப் போகின்றாய். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபொழுதும் கைவிடாது. உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை. சர்க்கல்களில் இருந்து நீ மீண்டும் சாதிக்கப் போகின்றாய். உன்னை இகழ்ந்தவர்களும் கதவை சாத்திக் கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் என் பிள்ளையே. அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன். நான் உன் மீது அளவு கடந்த அன்பு வைத்துள்ளேன். என்னுடைய அன்பு ஒரு பொழுதும் அழியாது. மலர் போல மலர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதுபோலத்தான் உன்னுடைய வெற்றிகளும் இனிமேல் மலர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை கண்காணித்துக் கொண்டே இருப்பேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தேவைகளை விரைவில் பூர்த்தி செய்து தருகிறேன். நம்பிக்கையோடு தைரியமாக காத்து கொண்டிரு. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரப்போகிறது. இனி உன்னுடைய வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலமும் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூற வார்த்தைகளை மட்டும் பின்பற்று. இது உன் அப்பாவின் வாக்கு. மற்றபடி அனைத்தையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன். என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு எப்பொழுதும் வேண்டாம். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். விரைவில் உன் வாழ்வில் அற்புதங்கள் நடத்துவேன். நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகின்றது. இதுவரை கண்ணீரை மட்டுமே நீ கண்டாய். இனி பல அற்புதங்களை காணப்போகின்றாய் என் பிள்ளையே. உன்னை விட உன்னை படைத்த எனக்கு உன் பிரச்சனைகளை பற்றி நன்றாக தெரியும். அதனால் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. நான் உன்னிடம் வரும் பொழுது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். உன் விருப்பங்கள் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திகைக்கப் போகின்றாய். அந்த நாள் மிக அருகில் உள்ளது என் பிள்ளையே. மற்றபடி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கும். உன்னோடு என்றென்றும் அப்பா நான் இருக்கின்றேன். உன் மகிழ்ச்சிக்கு நீதான் பொறுப்பாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே. உன் மகிழ்ச்சியை ஒருபோதும் பாதிக்கக்கூடாது. யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே. உனக்கு எது நடக்க வேண்டுமோ, எந்த செயல் எவ்வாறு நடக்க வேண்டுமோ அவற்றை நீயே முன்கொண்டு நடத்திக்கொள். மற்றவர்களை அணுகாமல், மற்றவர்களின் உதவி கோராமல் நீயே உன் செயல்களை செய்யும் பொழுது அதில் ஏமாற்றம் இருக்காது. இங்கு யாருடைய மகிழ்ச்சிக்கும் யாரும் பொறுப்பல்ல. யாருடைய துயரத்திற்கும் யாரும் பொறுப்பல்ல. உன்னுடைய மகிழ்ச்சியோ துயரமோ நீயே முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். யாரையும் எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டே இருக்காதே. உன்னுடைய வாழ்வை நீயே மாற்றிக்கொள்ள முயற்சி செய் என் பிள்ளையே. நாளை முதல் உனது உலகம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். உனது முதல் செயல் உன்னை அழகாக கவனித்து உன்னை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நீ மீட்டெடுக்க வேண்டும் என் பிள்ளையே. ஏனென்றால் உன்னை தவிர எதுவும் இங்கு உண்மையானதல்ல என் செல்வமே. நீ இல்லாமல் உண்மை என்று எதுவும் இல்லை. உன்னை நீ புரிந்து கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்வாய். இறைவன் மனிதர்களுக்கு சோதனை தருவது மனிதன் தன்னை தானே புரிந்து கொள்வதற்காகவே. சோதனைகளை சாதிக்கும் வரை எல்லா மனிதர்களும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் சோதனைகளை சந்திக்கும் பொழுதுதான் நமக்குள்ளே இருக்கும் நமது உண்மையான குணம் வெளியே வருகிறது. நமது உண்மையான எண்ணமும் நமது மனப்பான்மையும் வெளிப்படுகிறது. நமது உண்மையான குணத்தை பரிசிக்கவே இறைவன் சோதனையை தருகின்றான். எனவே சோதனைகள் என்ற பெயரில் சில சந்தர்ப்பங்களை நமக்கு அளிக்கின்றான். அதில் நாம் வெற்றி பெற்று நல்லவர்களாகவே இருந்துவிட்டால் அந்த சோதனைகளுக்கான பல மடங்கு நன்மைகளை பலனாக நாம் பெறலாம். நாளை முதல் புதிய நாளை துவங்கு. பொறுமைக்கு மேலான தவமும் இல்லை, இன்பமும் இல்லை. இரக்கத்தை விட மேலான அறமும் இல்லை. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை. தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலுமே கூட இருளை விளக்கும் கதிரவனைப் போல அதை நீக்கி அடுத்த வெற்றி படியில் காலடி எடுத்து வை என் பிள்ளையே. முடியும் வரை அல்ல, உன் இலக்கை அடையும் வரை போராடிக்கொண்டே இரு என் பிள்ளையே. நாளைய விடியல் உன் வாழ்விலும் விடியும். நீ காத்திருந்த விடியலாக நாளை விடியல் அமையும். நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமேன். என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்ல வழிகாட்டியாக இந்த முருகப்பெருமான் இருக்கின்றேன். நீ என்னை மனதார நினைத்தால் நான் ஓடோடி வருவேன் என் பிள்ளையே. உனக்கு தேவையானது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என் தங்கமே. அதுவரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. என் இருப்பிடத்திற்கு வந்துதான் உன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்று இல்லை. நீ மனதுக்குள் நினைத்தாலே போதும். உனக்கான பதிலை நான் அளிப்பேன் என் தங்கமே. ஒரு முறை என் நாமத்தை நீ உச்சரித்தால் நான் 1000 முறை உனக்காக யோசிப்பேன் என் தங்கமே. தினம்தோறும் என்னை நினைத்து நீ சரணாகதி அடைந்தால்
7 ஜென்மத்திலும் உனக்கு நான் பலனளிப்பேன் என் பிள்ளையே. இனிமேல் என் குழந்தைகளிடமிருந்து வாழவே விரும்பவில்லை என்ற சொற்களை நான் கேட்கவே கூடாது. உன் வாழ்க்கை இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும். மாறாத நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான அன்பு, அடிவான வேண்டுதல் இவை அற்புதங்களை பெறும் வழியாகும் என் பிள்ளையே. உன் கடமையை செய். உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும். உன் அப்பா முருகப்பெருமான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் என் பிள்ளையே. நீ நன்றாக இருப்பாய். நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாக வாழ்வாய். என் பரிபூரண ஆசையும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு என் தங்கமே. உனக்கு நிரந்தரமான ஒன்றை பரிசாக தரப்போகிறேன். அது உன் வாரிசுகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். என்னை தஞ்சம் அடைந்தவர்களை என்றும் இந்த முருகப்பெருமான் கைவிடுவதில்லை. என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன். உன்னிடம் அன்பாக பேசினால் போதும், கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின்னர் வருத்தப்படுவாய். தைரியமாக இரு. எதை இழந்தாலும் கலங்காதே. உன் துயரங்களைப் போக்க உன் முருகன் நான் எப்பொழுதும் உன் கூடவே இருக்கின்றேன். சுமைகளைக் கண்டு துவண்டு விடாதே என் பிள்ளையே. இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியை உன் காலடியில்தான். உன் துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே. இனி உனக்கு வசந்த காலமே. நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே. இந்த முருகப்பெருமானை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. உன்னை நான் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு அச்சமோ வலியோ உங்களை பீடிக்கும் போது எனது கந்தசஷ்டி கவசத்தை உன் நெஞ்சுக்கு நேராக வைத்து என் பெயரை உச்சாடனம் செய் பிள்ளையே. உன் வேதனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியும் அமைதியும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் என் பிள்ளையே. என் கைகளை பிடித்து வேதவாக்கு ஒன்றே என்று வாழும் என் அன்பு கண்மணியே. உன் வாழ்வில் அனைத்து நிகழ்வுகளையும் நான் உனக்காக செதுக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ வைப்பேன் என் பிள்ளையே. உனக்கு என்னை வெளிப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தேன். இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் நீ நினைக்கின்றாய் என் பிள்ளையே. மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகின்றாய். நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் ஏதோ ஒரு வடிவிலாவது என் சித்திரமோ ரூபத்தையோ கண்டுபிடித்து மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடினாய் மகிழ்ந்தாய் என் பிள்ளையே. அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலையில் இருப்பது? உன்னை நான் இந்த கோலத்தில் பார்க்க வேண்டும். என் மனம் உடைகிறது குழந்தையே. என் பிள்ளையே, சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள், சமநிலைப்படுத்திக்கொள் என் பிள்ளையே. ஆனால் நீயும் காது கொடுத்தும் கேட்கவில்லை. நான் எந்த ரூபத்தில் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய். ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகின்றாய். கவலைப்படாதே, உன்னோடு தான் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் பார்த்து கொள்வேன். என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலை கொள்ளாதே என் பிள்ளையே. கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும். உன் வாழ்க்கையில் உன் தற்போதைய போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாய் தெரிகிறதா? தற்போதைய நிலை உனக்கு கடினமாக தெரியும். இந்த நிலையை எதிர்கொள்ளும் பொறுத்து உன் வாழ்க்கையில் இனி வசந்த காலங்கள் வீசப்போகிறது என் பிள்ளையே. இப்போது போராட்டங்களில்தான் எதிரே நிற்கும் எதிராளி யார் என்று தெரியும். உன் கர்மா, மாயை, விதியாகும். உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது. யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கின்றாய். உன்மேல் உண்மையான அன்பாய் இருப்பவர்களை காயப்படுத்தாதே. அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனம் படுத்தாதே என் பிள்ளையே. அந்த நிலை உனக்கும் வரலாம். அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தாதே. உனக்கு அனைத்தையும் புரிய வைப்பேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உனக்கு இனி எல்லாம் சுகமாகிவிடும். உனக்கான நேரத்தை நானே கொடுப்பேன். உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை நீ சரி செய்து உனக்கு கிடைத்த வாய்ப்பு ஆகும். உனக்கு பிரச்சனை தருவது துன்பத்தை அனுபவிக்க அல்ல, அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருகின்றது. வெற்றி எனும் கிரீடத்தை உனக்கு சூட்டும் நேரம் எதிர்நோக்கி பொறுமையாக காத்திருது என் பிள்ளையே. உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது என் பிள்ளையே. ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகளில் எப்படி நடந்து கொள்கின்றாய் என்பதை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிக்கின்றனர்.
மதிக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றாய். அது உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்காதே. நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என் பிள்ளையே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன். உன் அம்மாவாக, அப்பாவாக உனக்கு துணை நின்று உன்னை எடுத்துரைப்பேன். அமைதியாக இருப்பவர்களை பார்த்து கோழை என்று எண்ணிவிடாதே. வார்த்தையை விட்டால் அமைதியாக கடந்து போவதற்கு நிறைய மன உறுதி தேவை. இன்னும் சில நாட்களில் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான நல்ல செய்தியை தருகிறேன். உன்னுள் இந்த முருகப்பெருமான் என்னை நிரப்பு. துக்கம் தூர ஓடும். அதை நீ செய்வாயா? செய்துத்தான் பாரேன். உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரைக் கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன் என் பிள்ளையே. உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வலிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கின்றேன். உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவுக்கு பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது. நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கின்றேன். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது என் பிள்ளையே. நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர்கள் உணராத வண்ணம் நீ நடக்கின்றாய். கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும் போது நானும் உன்னுடன் தான் வலியை அனுபவிக்கின்றேன் என் பிள்ளையே. உன் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் உன்னோடு தான் இருப்பேன். உன் வலியை நான் மாற்றுவேன் என் பிள்ளை. உன் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். உன் கண்ணீர் கவலை எல்லாம் முடியப் போகிறது என் பிள்ளையே. கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கின்றது. வெற்றி கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்து பார்க்கும். உன் பலம் என்ன, நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று சோதித்து பார்க்கும். அந்த கட்டத்தில்தான் நீ இப்போதும் இருக்கின்றாய். உன் வாழ்க்கையின் பொறுப்பாளி நானே ஆவேன். உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன். உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது. அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவை அல்ல. உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம் அது. எனக்காக யாரும் இல்லையே என்று கவலைப்படாதே என் பிள்ளையே. நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடனே இருக்கின்றேன். உன் வாழ்க்கை மீது பெரும் நம்பிக்கை கொள். உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. அதனால் என்ன செய்யப் போகிறோம் என்று கலங்குகின்றாய். விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும் என் பிள்ளையே. நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம். உன்னுடைய வேண்டுதல் அனைத்தும் கேட்கப்பட்டது. சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றி தருவேன் என் பிள்ளையே. அதுவரை சற்று பொறுமையாக இரு. இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. உன் துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. இனி எல்லாம் சுகமே. உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது. இனி நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சந்தோஷமாக அமையும். நீ இனி சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக வாழப்போகிறாய். என் வாக்கு என்றுமே பொய்த்தது இல்லை. என் அன்பு குழந்தையே, கவலைப்படாமல் இரு. கவலைகளை கடந்து சென்று கொண்டே இரு. யார் சொல்வதையும் காதில் போட்டுக்கொள்ளாதே. உன் அப்பன் முருகன் மீது உனக்கு நம்பிக்கை உள்ளதல்லவா? பேசுபவர்கள் பேசிக்கொண்டே போகட்டும். நான் இருக்கிறேன் என் தங்கமே. நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கெடுதலும் நெருங்காது. தான் என்ற அகம்பாவம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்கள் பங்கு கொள்ளவே மாட்டார்கள். ஏன் காதில் கூட வாங்கிக் கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் நீ அழைத்த அடுத்த நொடி அது இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், எதுவானாலும் சரி, இந்த முருகப்பெருமான் நான் உன் அருகிலேயே இருப்பேன் என் தங்கமே. கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கடினமான பாதைகள் கடந்து வந்துள்ளாய். இப்போதாவது நமக்கு விடிவு கிடைக்காதா என்று காத்திருக்கின்றாய். வருடங்கள் பல ஓடிவிட்டன. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நடக்கப் போகிறது. உன் தவத்திற்கான நல்ல பலன்களை தரவே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நீ ஆசைப்பட்டு கேட்டதே உனக்கு தர போகிறேன் என் தங்கமே. உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் எல்லாம் இனி நடக்கப் போகிறது. உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நிகழ்வான நிச்சயம் அது இருக்கும். என் பிள்ளையே, மகிழ்ச்சியாக இரு. என் பிள்ளையே, மகிழ்ச்சியான வரம் தரும் போது மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொள். கவலையின்றி நீ வாழ வேண்டும் என் தங்கமே. கவலையின்றி நீ வாழ வேண்டும் அல்லவா? வலியோடு அதனை நீ பெற முயன்றால் அதன் சக்தி குறைந்துவிடும் என் பிள்ளையே. அதனால் உன் மனதை தெளிவாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வைத்துக்கொண்டு நான் தரும் வார்த்தைகளை பெற்றுக்கொள் என் பிள்ளையே. உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும்.
உன் கடினமான பாதைகளை நீ எல்லாம் அலசி ஆராய வேண்டாம். அது போனது போன வாழ்க்கை. இனி உன் வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும். இன்னும் 1 மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் காத்திருக்கிறது என் பிள்ளையே. அது பல மடங்கு மகிழ்ச்சியும் உனக்கு அது அள்ளிக்கொண்டு வரப்போகிறது. நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மை பெறுவதற்கு அது உனக்கு உதவியாக இருக்கும். யார் பேசினாலும், யார் உன்னை துன்புறுத்தினாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் எதைக் கண்டும் நீ அஞ்சக்கூடாது என் பிள்ளையே. ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கின்றேன். உனக்கு பக்கபலமாக, உற்ற துணையாக, நல்ல தோழனாக நான் இருக்கின்றேன். நான் தருவதை நீ பெறுவதற்கு ஒரு கட்டளை இருக்கின்றது. என்னவென்றால் அதை நான் கொடுக்கும்போது நீ கவலையோடு அதை வாங்கக்கூடாது. மனதில் முழு சக்தியோடு, முழு நம்பிக்கையோடு, மகிழ்ச்சியாக அதை நீ வாங்கினால் அது உனக்கு பல மடங்கு நன்மைகளை கொண்டு வரும். எதற்கும் பயப்படாதே, கலங்காதே, அஞ்சாதே. நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் என்னுடைய பொறுப்பாக நான் எடுத்துக்கொண்டு விட்டேன். இனி நல்லது நடக்கும். நீ நினைத்தது அப்படியே நடக்கும் என் பிள்ளையே. நீ விரும்பியது அப்படியே உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது போலவே எல்லாம் மாறும். நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். உன்னுடைய தற்போது நிலை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகிறது. எதற்கும் கலக்கம் அடையாதே என் பிள்ளையே. உனக்கு நல்லதே நடக்கும். கற்கண்டு போல இனிக்கும். உன்னுடைய வாழ்க்கை தித்திப்பாகவே மாறும். உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே எப்பொழுதும் இருக்கும். நீ நன்றாக இருப்பாய். கவலைப்படாதே. இனி நினைத்தது மட்டும்தான் நடக்கும்.